ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் வீடியோஸ் எல்லாரும் அப்லோட் பண்ணுறாங்க. புது புது கிரியேட்டர்ஸ் வராங்க, நிறைய பேர் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு வீடியோஸ் வந்து வியூஸ் போகுதான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ அவங்களுக்கு வியூஸ் எப்படி போக வைக்கிறதுன்றதுக்கான ஒரு 5 சிம்பிள் டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வீடியோஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வியூஸ் இன்க்ரீஸ் ஆக கண்டிப்பாக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தமாக வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டிப்ஸ் இருக்குது. ஸோ 5 டிப்ஸ் வந்து சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ அது 5 டிப்ஸ் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ஓகே, நம்ம 5 டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், ஃபஸ்ட்டு 5லேருந்து 10 செகண்ட் வரைக்கும் தான் ஆடியன்ஸ் வந்து இந்த வீடியோ பார்க்கலாமா வேணாமான்றதை வந்து டிசைட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு 5 to 10 செகண்டை வந்து கொஞ்சம் க்யூரியஸாக வச்சுக்கணும். என்னன்னா, அதாவது எப்படி சொல்றதுன்னா, இன்ட்ரோ கொடுக்கணும். வீடியோக்கான இன்ட்ரோ. இந்த வீடியோவில் இதுதான் இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் க்யூரியஸாக சொல்லணும். ஒரு இம்பார்ட்டன்ட் சீனை வந்து ஃப்ரண்ட்டில் வைக்கிறதோ, ஏன்னா ஒரு கொஷின் கேட்குறதோ, அந்த மாதிரியான நீங்கள் வீடியோக்கு முன்னாடி வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வியூஸ் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ செகண்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயில் அண்டு டைட்டில். இருக்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டண்டான கண்டென்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கான்செப்ட்னா இந்த தம்ப்நெயில் அண்டு டைட்டில் தான். ஒரு வீடியோ எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்டான நியூஸ் அந்த வீடியோக்குள்ளே வச்சுருந்தாலும், அந்த தம்ப்நெயிலும் கண்டென்ட்டும் ஒழுங்காக இல்லைன்னா அது வந்து கிளிக் பண்ணி உள்ளே வரமாட்டாங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் தம்ப்நெயிலை நல்லா ரெடி பண்ணி டைட்டில் ஒரு கேட்சியாக வைக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு ஆடியன்ஸ் வர ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்கள் தம்ப்நெயில் ரெடி பண்ணணும்னா அந்த கேன்வா ஆப்பில் ரெடி பண்ணலாம். மற்றபடி நிறைய ஃப்ரீ ஆப்ஸ் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். தேர்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி டெல்லிங். நீங்கள் ஒரு ஸ்டோரி யூடியூப்பில் சொல்ல போகிறீங்க, இல்லை ஒரு கண்டென்ட்டை சொல்ல போகிறீங்கன்னா மனப்பாடம் பண்ணியோ இல்லை புக்கில் இருக்க மாதிரி படிக்கக்கூடாது. நீங்களும் ஆடியன்ஸும் கனெக்ட் ஆகும். நீங்கள் சொல்கிற விஷயம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும். அவங்க வந்து வீடியோஸை கண்டினியூவாக பார்க்குற மாதிரி இருக்கணும். அதுதான் ஸ்டோரி டெல்லிங். ஒரு புக்கில் இருக்கிற மாதிரி பேசிகிட்டே இருந்துச்சுன்னா அவங்க மாற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க வீடியோஸை. ஸோ நீங்கள் ஸ்டோரி டெல்லிங் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆடியோ அண்ட் வீடியோ குவாலிட்டி. இது ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட் இது. இப்போது ஆடியோ அண்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா, பேசிக்காக யூடியூபர் சில செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஹை குவாலிட்டியில் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. நீங்கள் அதில் கூட பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஆடியோ அண்ட் வீடியோ குவாலிட்டியில் ஆடியோ எந்தளவுக்கு முக்கியமாக இருக்கோ, வீடியோ எந்தளவுக்கு முக்கியமாக இருக்கோ, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஆடியோவை கம்மி பண்ணியும் வீடியோ இன்க்ரீஸ் பண்ணி குவாலிட்டியில் சொல்கிறேன். வீடியோ வந்து இன்க்ரீஸ் பண்ணி குவாலிட்டி கம்மி பண்ணிங்கனாலும் அடி வாங்கும், வியூஸ் அடி வாங்கும். ஸோ நீங்கள் ரெண்டுத்தையுமே குவாலிட்டியாக கொண்டு போங்க. அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. லைட்டிங் செக் பண்ணிக்கோங்க. வீடியோ பொறுத்த வரைக்கும் லைட்டிங் செக் பண்ணிக்கோங்க. மொபைலில் தான் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்க, மொபைலில் தான் நீங்கள் பேசுனீங்கன்னா ஒரு தனியாக யாரும் இல்லாத பிளேஸில் போய் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிங்க. வாய்ஸ் ஃபேஸை கிளியராக காட்ட ஆரம்பிங்க. உங்களுடைய ஃபேஸை நீங்கள் கிளியராக காட்ட ஆரம்பித்தா தான் நீங்கள் ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆவீங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஃபிஃப்த் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்கேஜ்மெண்ட் வியூ. அப்படின்னா என்கேஜ்மெண்ட் வியூனா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீடியோ பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆடியன்ஸ் கூட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணணும். அவங்கக்கிட்ட இது ஓகேவா, நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, இது பண்ணலாமா, பண்ணக்கூடாதா அப்படின்னு கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். அவங்க கமெண்ட் பண்ணாங்கன்னா யூடியூப் அல்காரிதமே உங்கள் வீடியோ நல்லா இருக்குன்னு சொல்லி புஷ் பண்ணும், எல்லாருக்கும் சஜஷனில் காட்டும். அப்படி பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து வியூஸ் அதிகமாக போகும். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வியூஸ் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ வீடியோ இதோட முடிஞ்சது. ஸோ நமக்கு சேனலில் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. தேங்க்யூ, பாய்.